கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பதிவாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆமென். தேவன் நம் மீது உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டிருப்பதால் பயம், பதற்றம், சுமை போன்ற அனைத்து கவலைகளையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து அமைதியாகவும் தாழ்மையுடன் வாழ வேண்டும் என்பதை இவ்வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசிகள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் கவலைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஆறுதல்களையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இந்த ஆழமான கருத்துக்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, முழுமையான ஒப்படைப்பு. உங்கள் கவலைகள் எல்லாம் என்று வேதம் கூறுவது ஒரு பிரச்சனைகளை மட்டுமல்ல எனக்கு பிரியமானவர்களே, சிறியதோ அல்லது பெரியதோ என்று உங்கள் மனதை வாட்டும் அனைத்து பாரங்களையும் தேவனிடம் கொடுத்து விட வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆமென். இரண்டாவதாக, தேவனின் அக்கறை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்பதற்கு தேவன் உங்களை குறித்து கவலைப்படுகிறார். He cares for you என்று பொருள். மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம், ஆனால் தேவன் நம்முடைய நிலைமையை எப்போதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே. மூன்றாவதாக, தாழ்மையின் வெளிப்பாடு. இதற்கு முந்தைய வசனமான 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாழ்மை குறித்து பேசுகிறது. நமது கவலைகளை நம்மிடமே வைத்துக் கொள்வது ஒரு வகையான சுய நம்பிக்கை, ஆனால் அதை தேவனிடம் ஒப்படைப்பது நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை காட்டும் எனக்கு பிரியமானவர்களே. இது மனத்தாழ்மையின் ஒரு அடையாளமாகும். ஆமென். நான்காவதாக, சுதந்திரம். கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைப்பதன் மூலம் விசுவாசிகள் அந்த பாரத்திலிருந்து விடுபட்டு தேவன் தரும் சமாதானத்தில் ஒரு நிரந்தர, ஒரு நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு பிரியமானவர்களே. நீங்கள் கவலைப்படும் போது தனிமையில் இல்லை, உங்கள் நேசிக்கிற ஒரு தேவன் உங்கள் பாரங்களை சுமக்க தயாராக இருக்கிறார் என்பதை வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.